லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 4ல் 4.1 8th சம் வரைக்கும் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 9th சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 25% அண்ட் தென் டிக்ரீஸ்டு பை 20%. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் தட் நம்பர். அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குது, நமக்கு எதுன்னு தெரியாது, ஸோ அது எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அந்த நம்பர் ஃபஸ்ட்டு வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுது. அது இன்க்ரீஸ் ஆன பிறகு ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அதுக்கப்புறம் அதுலேருந்து 20% வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போது எவ்வளோ சேஞ்ச் இருக்குது, அந்த சேஞ்ச் வந்து பர்சன்டேஜில் என்ன சேஞ்ச் வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, அந்த நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். த நம்பர் இஸ் எக்ஸ். தெரியாதுன்றதுனால இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் இன்க்ரீஸ்ன்றதுனால ப்ளஸ் 25%. எதில் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த இந்த நம்பரில். ஸோ 25% ஆஃப் எக்ஸ். இது எப்படி பண்ணலாம், எக்ஸ் ப்ளஸ் 25/100. 25%ங்கிறது 25/100. ஆஃப்ன்றது மல்டிபிள் எக்ஸ். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ இங்கே ஒன்று இருக்குதா அர்த்தம், தெரியும் இல்லையா? இப்போ 100 இன்ட்டு எக்ஸு 100x, 1 இன்ட்டு 25 ப்ளஸ் 25. இந்த எக்ஸ் வந்து 25ஓட மல்டிப்ளை ஆகும். ஸோ 25x பை 100. இது எப்படி எழுதலாம், 100ம் 25ம் ஆட் பண்ணால் 125x பை 100. இதை வந்துட்டு முடிஞ்ச அளவு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 5th டேபிளால் 2 5s are 10, 0, 2 5s are 10, 5 5s are 25. Again 5th டேபிளால் 4 5s are 20, 5 5s are 25. ஸோ 5/4x. அந்த நம்பர் வந்து நமக்கு 5/4 கிடச்சிருக்கு. 5/4x. ஸோ இப்போ டிக்ரீஸ் ஆகும் இல்லையா, அப்போ அதை நான் கண்டுபிடிக்கணும். நம்ம டிக்ரீஸ் 20% ஆஃப் த நம்பர். அது எப்படி எழுதுவோம், அந்த எக்ஸுன்றது இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 5/4x. ஓகேவா? அப்போது 20% அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸ்ன்னு நம்ம முன்னாடி போட்டோம்ல, அதுக்கு பதிலாக 5/4ன்னு போடணும். 5/4x டிக்ரீஸ்ன்றதுனால மைனஸ் 20% ஆஃப் இந்த 5/4ல் தான் நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. 5/4x. இது புரியுதா? எக்ஸ்ன்னு போட்டக்கூடாது, ஏன்னா எக்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சி வர வேல்யூவில் திருப்பி டிக்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுறதுனால இப்படி தான் போகணும். ஸோ 5/4x மைனஸ் 20/100 ஆஃப்ன்றது இன்ட்டு ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க 5/4x. ஓகேவா? இப்போ அது வந்துட்டு இது வந்து கேன்சல் பண்ணலாம். 5 4s are 20, 4 1s are 4, 5 4s are 20. 5th டேபிளால் 5 1s are 5, 2 5s are 10, 0. இதை கேன்சல் பண்ணலாமா? 4 5s are 20. அப்போ என்ன வரும், 5x/4 மைனஸ் இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் பை 4 இன்ட்டு 1 4. ஓகேவா? இப்போது கீழே டினாமினேட்டர் வந்து 4 இருக்குது. ஸோ காமனாக 4. மேலே 5x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5xல் மைனஸ் எக்ஸ்னால் 1x தானே அர்த்தம். 5xல் 1 போயிடுச்சுன்னா 4x பை 4. இப்போ 4 4 கேன்சல் ஆகிடும். என்ன கிடைக்கும், எக்ஸ். அது டிக்ரீஸ் ஆகி வர வேல்யூ வந்து எக்ஸ். இப்போ வந்து நம்ம சேஞ்சு, அதோட இன்கம் சேஞ்ச் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்க முடியும். இன்கம் சேஞ்ச் எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருப்போம் இல்லையா நம்ம இந்த நம்பர் எக்ஸ்ன்னு, அதையும் இப்போ நம்ம ஃபைனலாக நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூவையும் சப்ட்ராக்ட் பண்ணோம். நம்பர் வந்து நம்ம வச்சுருப்போம் ஆல்ரெடி எக்ஸ். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ என்ன, எக்ஸ் தான். ஸோ என்ன வரும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 0. அப்போ இன்கம் சேஞ்ச் எதுவுமே இல்லை, 0 தான். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியாது. பர்சன்டேஜ் போட்டிங்கனாலும் 0 இன்ட்டு 100% தானே வரும். ஸோ வந்துட்டு அதுவும் வந்து 0 தான். அப்போ எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ ஆன்சர் இது என்ன, நோ சேஞ்ச். ஓகேவா?
இது மாதிரி இப்போ இங்கே போகிறோம் பாருங்கள், சும்மா பர்சன்டேஜ்னா இப்போ 0 தான் நமக்கு கிடச்சிருக்கு, பர்சன்டேஜ் சேஞ்சு. அப்போ என்ன பண்ணுவோம், 0 பர்சன்டேஜுங்கிறது இது வந்து கிடச்சிருக்குது, டோட்டல் வேல்யூங்கிறது எக்ஸு, அதாவது ஃபஸ்ட்டு வச்சுருக்க நம்ம நம்பர் இன்ட்டு 100%. இதோட இதை 0வோட மல்டிபிள் எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் 0 தானே. ஸோ அதான் நோ சேஞ்ச். ஓகேவா? இப்போ 10th சம் பார்க்கலாம். 10th சம் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் a class is 5:3. ஒரு கிளாஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோ. பாய்ஸ் வந்து 5, கேர்ள்ஸ் வந்து 3. If 16% of boys and 8% of girls failed in an examination, then find the percentage of passed students. அப்படின்னா ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் தனித்தனியாக. அப்போ பாஸ்டு ஸ்டூடெண்ட்டோட பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது என்ன பண்ணலான்னா, பாய்ஸ் பாருங்கள் 5, கேர்ள்ஸ் வந்து 3. இது வந்து ரேஷியோ எழுதியிருக்கேன். அப்போ டோட்டலான ரேஷியோ எவ்வளோன்னா 8. இப்போ ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸு அதில் பாய்ஸ் எவ்வளோ பேர், 16%, கேர்ள்ஸ் வந்து 8%. இப்போ இது வந்து பாய்ஸ்க்கு இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா 5/8. 5ங்கிறது பாய்ஸோட ரேஷியோ, 8ங்கிறது டோட்டல், அதோட பர்சன்டேஜ், ஃபெயில்டு ஸ்டூடெண்டோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்படி எழுதிக்கோங்க, ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ் அது பர்சன்டேஜ் இல்லை, ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம் பாய்ஸில் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து 5/8 இன்ட்டு பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துருக்காங்க 16/100. இப்போ இது என்ன பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணலாமா? 8 1s are 8, 2 8s are 16. அப்போது இதுவும் 5 2s are 10, 0. இது 5 1s are 5, 5 1s are 5, 10. அப்போ ஆன்சர் வந்து என்ன வருது, 1/10. ஃபெயில்டு ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், 1/10. அடுத்தது கேர்ள்ஸ். கேர்ள்ஸ்க்கு என்ன வரும், ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸில் கேர்ள்ஸ் இப்போ கண்டுபிடிக்கிறோம். அவங்க வந்து 3, டோட்டல் வேல்யூங்கிறது 8 இன்ட்டு எத்தனை பர்சன்ட், 8%. அப்போது 8/100. இந்த 8க்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன வரும், 3/100. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ, ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸ் வந்து 1/10, கேர்ள்ஸ் வந்து 3/100. இப்போ வந்து டோட்டலாக எவ்வளோ ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு கூட எழுதிக்கோங்க. ஸோ என்னாகும், பாய்ஸும் ப்ளஸ் கேர்ள்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ 1/10 ப்ளஸ் 3/100. இது புரியுதில்ல, இது பாய்ஸு இது கேர்ள்ஸ். இப்போ என்னாகும், இது ரெண்டுக்கும் வந்து டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீங்கள் எல்சியம் பாருங்கள், இல்லை 100 வரும். சரியா? இப்போ காமனாக 100 போட்டுக்கோங்க. இப்போ 1/10க்கு இங்கேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணணும், இங்கேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போது 10 ப்ளஸ் 3. ஓகேவா? இது எப்படி வரும் பார்த்துக்கோங்க, 10/100 ப்ளஸ் 3/100 வருமா? அதுதான் இப்போ நான் இப்படி எழுதியிருக்கேன். அப்போது 13/100. இது என்ன மீனிங்னா, ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100க்கு 13 நம்பர் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. இப்போ பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். இதுலேருந்து பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட இது வந்துட்டு 100ன்னு சொல்லுவோமா. இப்போ இதில் வந்து ஃபெயில் ஆனவங்க 13. ஸோ இப்போ 100ல் 13 போய்ட்டா எவ்வளோ, 87. கிளியரா? இதுதான் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு. இப்போது பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது 100, இதில் 87 வந்து பாஸ்ட் ஸ்டூடெண்ட், பர்சன்டேஜுக்குனால இன்ட்டு 100%. இப்போ இந்த 100க்கும் இந்த 100க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போது 87% தான் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓவரால் வந்து பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 87. புரியுதா? எகெயின் ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அந்த ரேஷியோவோட டோட்டல் வந்து 8. இப்போ ஃபெயில்டு ஸ்டூடெண்ட் நமக்கு ரேஷியோவில் தான் தெரியும், சாரி பர்சன்டேஜில் தெரியும், 16, கேர்ள்ஸ் வந்து 8. இப்போ அவங்க எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, இப்போ வந்து 5 பாய்ஸ் வந்து 5 ரேஷியோ, டோட்டல் 8 இன்ட்டு அவங்களோட பர்சன்டேஜ் எடுத்து போட்டுக்கிறோம், வச்சு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி கேர்ள்ஸுக்கும் அவங்க ரேஷியோ 3, டோட்டல் 8 இன்ட்டு 8% கொடுத்துருக்கிறதுனால 8/100. இதை வச்சு கேன்சல் பண்ணி 3/100 கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டும் ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ டோட்டலாக ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா?
ஆட் பண்ணி வர ஆன்சர் வந்து 13/100. 13/100 மீனிங் வந்து 100க்கு 13 மெம்பர்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க, 13 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது இதுலேருந்து பாஸ் பண்ணவங்க கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அப்போ 100ங்கிறது பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 100ங்கிறது டோட்டல். இப்போ 13 மெம்பர்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. இப்போ 100லேருந்து 13 போயிடுச்சுன்னா 87. இப்போ அதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா டோட்டலாக உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100, பாஸ் பண்ணவங்க 87 இன்ட்டு 100% கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் வந்து 87% கிடைக்குது. இதுதான் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்டோட பர்சன்டேஜ். புரியுதா?